ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இறால் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 4 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு டொமேட்டோ, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணியாச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் பச்சை மிளகாவும் ஆனியனை ஆட் பண்ணிடலாம். நல்லா பொன்னிறமாக வந்த உடனே தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இறாலையும் ஆட் பண்ணிடலாம். இறால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜில் இறாலோட டேஸ்ட்டே தனி தான். கண்டிப்பாக இறாலை செஞ்சு சாப்பிடுங்க. அதில் கொழுப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் இறால் அதிகமாக எடுத்துக்கலாம். இறால்லையும் நிறைய சத்து இருக்குது. புரதம் அதிகமாக இருக்குது இறாலில், அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இறால்லாம் சுருங்கிடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கால் கிளாஸ் அளவுக்கு இப்போ தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். கல்லுப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இறால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இறால்லாம் கொடுத்து பழகுங்க. ஏன்னா இறால்லையும் புரதமும் அதிகம் இருக்குது, கொழுப்பும் கம்மி தான். அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இறால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணலாம். நான்வெஜ்லலாம் நீங்கள் மிளகு ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா சளிக்கும் மிளகு நல்லது. அதனுடைய மிளகு சேர்த்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தான், நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.